பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, நாம் ஏன் இன்னும் பிரகாசிக்க முடியவில்லை? ஆதார வசனம் சங்கீதம் 118:27. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை 1 சாமுவேல் 2:6-7 தேவனை பற்றி இப்படி சொல்கிறார். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். தேவன் பாரபட்சமற்றவர், கிருபை நிறைந்தவர், இரக்கமுடையவர், மன உருக்கமுடையவர் என்றளவா வேதத்தில் பார்த்தோம். ஆம், உண்மைதான். இது அவருடைய ஒரு பகுதி. வேதத்தில் அவர் தன்னை முழுமையாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் காட்டி வருகிறார். நாம் அதன் அனைத்து பகுதியை முழுமையாக பார்க்க அறிந்திருத்தல் வேண்டும். தேவன் தம் மக்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் என்றும், பரிந்து பேசுகிறவர் என்றும், தம் மக்களுக்காக எதிரியை பழிக்கு பழி வாங்குகிறவர் என்றும் காட்டுகிறார். அதே சமயத்தில் தம் மக்களை எதிரிகள் கையில் அடிக்கடி ஒப்பு கொடுத்தவர் என்பதையும் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் தெளிவாக காணலாம். தம் மக்கள் தம்மையே அண்டி தமக்கு மகிமையை செலுத்தி தம்முடைய வழியை நடப்பவர்களுக்கு அமைதியாக அவர்கள் தங்களை யாரென்று தெரியாத அளவிற்கு மறைத்து கொண்டிருந்தாலும் அவர்களை வெளிச்சமிட்டு பிரகாசிக்க செய்து உலகத்திற்கு காட்டுகிறார். இவர் தம்மை அண்டிக் கொண்டவர்களை வெட்கப்படுத்துவதில்லை. இவர்கள் தலையை உயர்த்துகிறவர், இவர்களுக்கு நியாயம் செய்கிறவர், பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர். இவர்கள் எவ்வளவுதான் தங்களை விளம்பரப்படுத்தி கொண்டாலும், தாங்களையே பிரகாசிக்க செய்து கொண்டாலும் அதை இருட்டடிப்பு செய்கிறவர், மறைத்து கொள்கிறவர். அவர் இருளை அனுப்புகிறவர் என்கிறது வேதம். சங்கீதம் 105:28. ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு காலம் ஆகியும், தேவனை தொடர்ந்து தேடியும், இன்னும் ஆவிக்குரிய காரியத்திலும் உலக பிரகாரமான காரியத்திலும் பிரகாசம் இல்லை, வெற்றி இல்லை, காரிய சித்தி இல்லை. ஏன்? இதற்கு இவர் யாரை, எப்படிப்பட்டவர்களை பிரகாசிக்க செய்கிறார் என்று கண்டுகொண்டால் ஏன் என்பதற்கு பதில் கிடைக்கும். முதலாவதாக, இவர் சுயநலத்தை பின்னால் வைத்து, இவரிடம் வந்தால் அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்பதை உதறிவிட்டு, இவர் இருந்தால் எனக்கு எல்லாம் கிடைக்கும், கிடைக்காவிட்டாலும் இவர் எனக்கு போதும், இவர்தான் வேண்டும், இவரே என் பங்கு, இவரே என் சுதந்திரம் என்று இறுக பிடித்து கொண்டு வாழ்கிறவர்களை இவர் தமது மகிமையின் பிரகாசத்தால் பிரகாசிக்க செய்து உயர்த்தி காட்டுவார். வார்த்தையில் உண்மையுள்ளவர். இதற்கு பெயர் டோட்டல் சரண்டர். ஒரே பங்கு, நீரே போதும் என்று பிடித்து கொண்டு வாழ்பவர்கள். இதற்கு வைராக்கியம், விசுவாசத்தில் உறுதி, சோதனைக்கு தாங்குதல், சவால்களை எதிர்கொள்ள நிற்றல், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற முழு நிலை, மாம்சத்தில் சிறிதும் செயல்படாமல் தங்களை மௌனமாக அரைகட்டி கொண்டு உள்ளத்திலே வைராக்கியம் கொண்டு நிற்கிறவர்கள். நீங்கள் இப்போது சொல்லுங்கள், அப்படி இருக்கிறீர்களா என்று. உதாரணம், ரூத், எஸ்தர். உயிரே போனாலும் சரி, எவ்வளவு தாழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் சரி, முறுமுறுக்காமல், இதில் தேவன் இடைபெட்டு கொண்டிருக்கிறார், எனக்கு தெரியவில்லை, புரியவில்லை, ஆனால் என் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று மனதில் உறுதி கொண்டு சாதாரணமாக, அதே சமயத்தில் விட்டு கொடுக்காமல், சாத்தானின் பொய்யை நிராகரித்துவிட்டு அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார் என்ற மனநிலையில் இருப்போருக்கு மலைமேல் இருக்க பட்டணத்தைப் போல பிரகாசமடைய செய்வார். உதாரணம், யோபு, யோசேப்பு, தானியேல். மேற்கண்ட பண்பு உங்களிடம் இல்லாவிட்டால் வளர்த்து கொண்டு நில்லுங்கள். உங்களை மாத்திரமல்ல, உங்கள் வம்சம் தலைமுறைகளை பிரகாசமடைய பண்ணுவேன் என்கிறார். சங்கீதம் 112:4, நீதிமொழிகள் 13:9, ஏசாயா 30:6, 58:8, 58:10, இதையெல்லாம் ஒரு நோட்புக்கில் குறித்து வைத்துக் கொண்டு வாசித்து பாருங்கள். இரண்டாவது, கர்த்தருக்கு இது பிரியம், அவர் இதை எதிர்பார்க்கிறார், அவரை கட்டளையிட்டிருக்கிறவர்கள் என்ற பயபக்தியால் நற்கிரிகளை செய்து பிரதிபலனை மனிதனிடமிருந்து எதையும் எதிர்பாராமல் சோர்ந்து போகாமல் செய்து வருகிறவர்களை தேவன் பிரகாசிக்க பண்ணி யாவரும் காண வைத்து நித்திய மகிழ்ச்சியை கொடுக்கிறார். நற்கிரிகளை செய்கிறவர்களுக்கு கட்டாயம் சோர்வு வரும். இதை பொருட்படுத்தாமல் இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிற என் மனதில் உறுதி பூண்டு செய்கிறவர்களை என் தேவன் பாராமுகமாக இருப்பதில்லை. அப்போஸ்தலர் 10 ஒரு கொர்நேலியு யூதன் அல்ல, ஆனால் அவன் நற்கிரிகளை செய்து வந்தான். ஒரு நாள் ஆண்டவர் தரிசனம் கொடுத்து அவர் வீட்டார், நண்பர்கள், உறவினர்கள் யாவரையும் ரட்சித்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். அப்போஸ்தலர் 10 படித்து பாருங்கள்.
நிறைவாக இருந்தால்தான் நற்கிரிகள் செய்ய முடியும் என்பதல்ல. குறைவுகளின் மத்தியிலும் நாம் இருக்கலாம். ஒரு குடும்பத்தை பாருங்கள். லூக்கா 1:6 ஒரு குடும்பம், சகரியா எலிசபெத்து குடும்பம். வயதாகிவிட்டது, குழந்தை இல்லை. இதை பெரிதாக காட்டி பின்தங்காமல் தங்களுக்கு இட்ட வேலையை கர்த்தருக்காக செய்து வந்த குடும்பம். இதை தேவன் விட்டுவிடவில்லை. இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தும் யோவான் ஸ்நானகனை கொடுத்து இயேசுவுக்கே ஞானஸ்நானம் கொடுத்த கணம் கிடைக்க செய்தார். அவனுடைய ஊழியத்தையும் அவனையும் இயேசு புகழ்ந்து பேசினார். அந்த குடும்பத்தை பிரகாசமடைய செய்தார். இன்று நாம் நம்மை உய்த்து பார்த்து ஆவியான துணை கொண்டு அவரையே பற்றி கொண்டு அவர் முகத்தையே நோக்கி பார்ப்போமானால் சங்கீதம் 34:5 நாம் பிரகாசம் அடைவது நிச்சயம். ஜெபிக்கலாம். தகப்பனே, ஏன் இன்னும் நாங்கள் பிரகாசம் அடையவில்லை என்பதன் காரணங்களை கண்டோம். ரட்சிப்பின் வெளிச்சத்தை பெற்ற நாங்கள் மாமிசத்தை உதறி தள்ளிவிட்டு உண்மையே இறுக பிடித்து கொண்டு உமது வசனம், கட்டளைகள், ஆவியான துணை கொண்டு கடைப்பிடித்து உலகத்திற்கு ஒளியாக பிரகாசிப்போம் என்று இயேசுவே நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.